بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழுகிறார்கள். அதிலே இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் சில கோடி பேர்களும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஏக இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுடைய வகை செய்தியை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை சார்ந்தவர்கள் மிக சொற்பமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த நேரத்திலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏக இறைவனுடைய ஹிதாயத்து என்ற அந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேர்வழியை பெறுவதற்கு பெரிய தியாகங்களை நாம் செய்தோமோ இல்லையோ, அந்த வழியை தக்க வைத்துக் கொள்வது நம்ம மீது ஒவ்வொரு ஆள் மீதும் கடமை. நேர்வழி என்பது கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத இறைவனுடைய மிக அற்புதமான ஒரு பாக்கியம். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற பரக்கத்துகளை விட ஆரோக்கியம், சொத்துக்கள், பணங்கள், காசுகள், வசதி வாய்ப்புகள், படிப்புகள், இது போன்ற எண்ணற்ற இறைவனுடைய அருளை விட மிக அற்புதமான ஒரு அருள் என்பது இந்த நேரான வழி. இதை யாரும் மறுக்கவும் இயலாது. ஆனால் இந்த நேர் வழியில இருந்து நம்மை தடம்புரள செய்வதற்கு, வழிகெடுப்பதற்கு ஏராளமான பாதைகள் இருக்கிறது. சில பாதைகள் நாம் எப்படி வழி தவறினோம் என்று தெரியாத அளவிற்கு நம்மை அதல பாதாளத்திலே தள்ளக்கூடிய வழிமுறைகள். சில வழிமுறைகள் இருக்கிறது, பார்த்தாலேயே இது தீமை என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் நம்மிடத்திலே வட்டி வாங்குங்கள் என்று சொன்னால் அது தீமை என்று ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விலகி விடுவோம். கொலை செய்வோம், அல்லது ஒருவரை அவதூறு பேசுவோம், அல்லது பொய்களை பேசுவோம் என்றெல்லாம் சொன்னால் இது தவறு, வழிகேடு என்று புரிந்து கொள்வோம். ஏனென்றால் இவைகள் அனைத்தும் தெளிவாக நம்மை வழிகெடுப்பதற்கு நேரடியாக வருகின்ற மோசமான ஒரு பாதை. இன்னொரு வழிகேடு இருக்கிறது, அதுதான் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்முடைய ஈமானை அகற்றக்கூடிய ஒன்று. அது என்ன வழிகேடு என்றால், வஹி என்ற பேரிலே, மார்க்கம் என்ற பேரிலே நம்மளை வழிகெடுக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொல்லி நம்மளை வழிகெடுக்கிறது.
நபி அவர்கள் இப்படித்தான் ஒரு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மளை வழிகெடுக்கிறது. இந்த வழிகேடு என்பதுதான் மிக மிக உச்சகட்டமாக நாம் அறியாமலேயே நரகத்திற்கு நம்மை இழுத்து செல்கின்ற மோசமான ஒரு வழிகேடு. இந்த வழிகேடு என்பது நேற்று இன்றைக்கு வந்தது அல்ல. நபியுடைய காலகட்டத்திலேயே இறைவனுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுடைய வஹி செய்தி என்று சொல்லி நிறைய மக்களை அன்றைக்கே வழிகெடுத்தார்கள். ஏனென்றால் மூமினை பொறுத்த மட்டில் ஷைத்தானுடைய வார்த்தையை சொல்லி வழிகெடுக்க முடியாது. தீமையான நேரடியான பாவமான செயல்களை சொல்லி வழிகெடுக்க முடியாது. இறைவனையும் இறை தூதருடைய பெயரை சொல்லி வழிகெடுக்கலாம். அது ஷைத்தானுக்கு மிக மிக லேசு. இதனாலதான் நபியுடைய காலகட்டத்திலே வழிகெடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு வாதமே இறைவன் சொல்லிவிட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபவைலுல் லில்லதீன யக்துபூன பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லாஹ் லியஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவிலே. என்ன அர்த்தம்? தங்களுடைய கையினாலேயே வேதங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதங்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும். அது வேதங்கள் அல்ல, வஹி செய்திகள் அல்ல, நபி அவர்களுக்கோ நபிமார்களுக்கோ இறைக்கு அருளப்பட்ட இறை செய்திகள் அல்ல. இவர்களாக எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். இதற்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய விதமாக, நீங்க நாசமா போவீங்க, மறுமையிலே உங்களுக்கு கடுமையான நரக வேதனை தான் இருக்கிறது என்று கடுமையாக எச்சரிக்கிறார். இன்னொரு இடத்துல மக்கத்து காபிர்கள் கூட அவர்கள் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் அல்லது மோசமான செயல்பாடுகள், இதற்கு அவர்கள் காட்டிய ஆதாரம் கூட எது தெரியுமா? அல்லாஹ் தானே எங்களுக்கு இப்படி சொன்னான், ரஹ்மான் தானே எங்களுக்கு இப்படி எல்லாம் வழிகாட்டி இருக்கிறான். இதை அவர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் செய்யக்கூடிய தீமைக்கு, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு அவர்கள் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு வழிமுறைகள் என்னவென்றால், இறைவன் தான் இப்படி சொல்லி காட்டினான் என்று அவர்கள் சொல்லக்கூடியது. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் அருவருக்க தகுந்த மானக்கேடான விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால், விபச்சாரம் செய்வார்கள், நிர்வாணமாக காபாவை வலம் வருவார்கள், இது போன்ற எண்ணற்ற தீமைகளை அவர்கள் செய்வார்கள். இப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது நபி அவர்களும் மோமீன்களும் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, ஏப்பா இதை செய்றீங்க? ஒரு அசிங்கம் இல்லையா? ஒரு ஆபாசமான செயல் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், காலு வஜதுனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களும் மூதாதியர்களும் எங்களுக்கு இந்த வழியைத்தான் கற்றுத்தந்தார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அதோடு நிக்க மாட்டாங்க, பல் அமரனா பிஹா, அல்லாஹ் தானே எங்களுக்கு இப்படி நிர்வாணமாக வலம் வருவதும் ஆபாசமாக பேசுவதும் அசிங்கமாக நாங்கள் நடந்து கொள்வதும் இவைகள் எல்லாத்தையுமே இறைவன் தானே எங்களுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ்வே இப்படி சொன்னதுனாலதான் நாங்க நிர்வாணமாக வலம் வருகிறோம், நாங்கள் ஆபாசமாக பேசுகிறோம், அசிங்கமாக நடக்கிறோம். எதோடு சேர்க்கிறாங்க நீங்க பாருங்க. அப்ப வழிகேடு என்பது நபியுடைய காலகட்டத்திலேயே மிக நேர்த்தியாக அந்த வழிகேடு எப்படி வந்தது என்றால், வஹி செய்தி, இறைவன் இப்படி சொல்லிவிட்டான், அல்லாஹ்வே இப்படி சொல்லிவிட்டான், இப்படி சொன்னாதான் எல்லாருமே வழிகேடாக அந்த வழிகேடை ஏற்றுக்கொள்வார்கள். சரியான பாதை, நன்மையான பாதை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள். இதனால்தான் ஷைத்தான் இந்த வழிமுறைகளை கையில் எடுத்தான். அதுக்கு அல்லாஹ் இது போன்ற வழிமுறைகள் உங்க இடத்துல இந்த கேடுகட்ட வஹி செய்தியின் அடிப்படையில் ஒரு தீமை வருகிறது என்றால், அந்த தீமையில இருந்து நீங்க எப்படி உங்களை காத்துக் கொள்வது? அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள் அதுக்கு சொல்லுவான். திருமறை குர்ஆன்ல ஒரு வழிகேடு வருகிறது என்றால், வஹி செய்தியின் அடிப்படையிலேயே உங்களை வழிகெடுக்கிறான் என்றால், அதற்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும், அந்த வழிகேடில் இருந்து உங்களை காத்துக் கொள்வது எப்படி? இது இறைவன் நமக்கு குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி தருகிறான். முதல்ல சிந்திச்சு பாரு அப்படிங்கிறான்.
ஒருத்தன் வஹி என்று சொல்லி நம்மளை வழிகெடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உன்னுடைய சிந்தனையில இது வஹிதானா, அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதானா, உண்மையிலேயே இவன் சொல்லக்கூடியது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கிறதா, இத முதல்ல யோசிச்சு பார்க்கணுமா. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மூமினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுல அல்லாஹ் சொல்லும் போது அவர்களிடத்தில் வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய வேத வசனங்களை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் லம் யஹ்ரு அலைஹா சும்ம வ உம்யானா, அவர்கள் முட்டாள்களாக குருடர்களாக செவிடர்களாக அது சரிதான் வஹி செய்திதான் என்று சிந்திக்காமல் அதை வீழ்ந்து விட மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனத்தையே சொன்னாலும் வஹி செய்தியே சொன்னாலும் அது வஹிதானா, இதை யோசிக்கணுமா. ஒரு மூமின் அதை யோசிக்காமல் சிந்திக்காமல் இருக்க முடியாது. மூமின் என்றால் இப்படித்தான் யோசிப்பான். ஏன்? ஷைத்தானே வஹி இல்லாத ஒன்றை வஹி என்று ஏமாற்றுகின்ற பொழுது ஒரு மூமின் அதை சரியாக யோசிக்கணுமா இல்லையா, அதை சிந்தனை செய்யணுமா இல்லையா? ஏனென்றால் வழிகேடு இப்படித்தானே வரும். அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்துல நீங்க சிந்திங்க அப்படிங்கிறான். இது நபியுடைய காலகட்டத்தில் இப்படி வந்தது என்று நாம அன்னைக்கு தானே இருந்தது என்று நினைக்க முடியாது. இன்னைக்கும் அதே போன்ற வழிகேடு வஹி செய்தியின் அடிப்படையில் இதுவும் இறை செய்திதான் என்று ஒரு மார்க்க பிரச்சாரத்தை இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுவதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த மாதம் அடுத்த மாதம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அவர்களுடைய பேரால் பல்வேறு விதமான மௌலூதுகள் ஓதுகின்ற ஒரு மாதம். முஹிதீன் மௌலூது அப்படின்னு ஓதுவாங்க. எப்படிப்பா ஓதுறாங்க, இதுக்கு என்னப்பா ஆதாரம் அப்படின்னு நீங்க கேளுங்க. நபி அவர்களுக்கே நாங்க மௌலூது ஓதுறோம்ல, அப்ப நபி அவர்களுக்கே மௌலூது கூடும் என்றால் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு மௌலூது கூடாதா? ரசூலுல்லாஹ்வை பாராட்டி பேசலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பேசலாமா இல்லையா? அதே மாதிரிதான் இவர் அவுலியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவுலியாக்களுக்கு தலைவர் இவர் தான். எனவே அவரை போற்றி புகழக்கூடிய விதத்தில் தான் இந்த முஹிதீன் மௌலூத நாங்க ஓதுறோம். குமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் சில பகுதிகளில் இந்த முஹிதீன் மௌலூது ஓதுகின்ற அந்த பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, இது தீமை என்ற அடிப்படையில் நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்ற அடிப்படையில் இது அவங்க ஓதுறாங்களா? நிச்சயமாக இல்லை. அப்ப எந்த அடிப்படையில் ஓதுவாங்க? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல இந்த மௌலூது ஓதுனா தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா இது இறைவன் தந்த ஒரு வாக்குறுதி, வஹியின் அடிப்படையில் வந்த செய்தி. இப்படித்தானே அவங்க யோசனை பண்ணி அவங்க சிந்திச்சுக்கிட்டு அதை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த முஹிதீன் மௌலூது என்பது அல்லது இதை ஓதினால் பரக்கத்து கிடைக்கும் என்பதற்கு என்னப்பா ஆதாரம்? ஆதாரம் எல்லாம் நேரடியாக குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இருக்காது. ஆனால் இது போன்ற கதைகளை கப்சாக்களை நல்லவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் முஅஜிசாத்துகளை வழங்குவான் என்ற அடிப்படையில் இதையெல்லாம் செய்வான். அதுக்கு என்ன மிகப்பெரிய ஆதாரமா காட்டுவது என்னன்னா, மூசா நபிக்கு அல்லாஹ் முஅஜிசாத்தை வழங்கலையா? ஈசா நபிக்கு அல்லாஹ் முஅஜிசாத்தை வழங்கலையா? நபி அவர்களுக்கு அல்லாஹ் முஅஜிசாத்தை வழங்கலையா? எத்தனையோ அற்புதங்களை வழங்கி இருக்கிறானா இல்லையா? அதே மாதிரி நல்லடியார்களுக்கும் வழங்குவான். இதுதான் மிகப்பெரிய ஆதாரம். அதை சொல்லிக் கொண்டு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்களுடைய அற்புதத்தை நீங்க பாருங்க, அவர்கள் செய்து காட்டிய மிகப்பெரிய வல்லமையை நீங்க பாருங்க, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லுவாங்க. என்ன கதை? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு தெருவழியில இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்களாம். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மோசமான ஒரு உருவம், கன்றாவியான ஒரு உருவம் அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது. இப்படி எல்லாரும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அந்த உருவத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. உடனே அந்த உருவம் பேசிச்சான், நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேன் பாத்தியா, என்ன தூக்கி உட்கார வை அப்படின்னா. உடனே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அந்த உருவத்தை கைத்தாங்கலா புடிச்சு தூக்கி ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நிப்பாட்டி வச்ச உடனே அந்த உருவம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கிட்ட பேசுதான், எப்ப நான் யாருன்னு தெரியுதா? எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டே போனாங்க. அருவருக்க தகுந்த ஒரு உருவமாக, மோசமான ஒரு உருவமாக நான் இருந்தேன். என் பக்கத்துல யாருமே வரல, நீ மட்டும் வந்து என்ன தூக்கி உட்கார வச்சிருக்கிற. நான் யார் தெரியுதா? நான் தான் இஸ்லாம். அந்த உருவம் பேசிச்சான், நான் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ற என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை.
யாருமே என்ன ஏறெடுத்து பார்க்கல, உதாசீனப்படுத்திட்டாங்க. இப்ப நீ என்ன தூக்கி நிப்பாட்டிட்ட. அதனால இன்றில இருந்து உன்னுடைய பெயர் முஹிதீன். அப்துல் காதர் ஜீலானி அவங்களுக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்லித்தான் நடைமுறையில பழக்கம். அவங்களுடைய ஒரிஜினல் பேரு முஹிதீன் கிடையாது. அவருடைய ஒரிஜினல் பேரு அவங்க அம்மா பாப்பா வைத்த பேரு அப்துல் காதர். இப்ப இந்த மார்க்கம் என்ற அந்த உருவத்தை தூக்கி நிப்பாட்டியதுனாலதான் முஹிதீன் அப்படின்னு பேர் வந்துச்சான். அதாவது மார்க்கத்தை உயிர் கொடுத்தவர். முஹிதீன் அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்கு உயிரை ஊட்டியவர் அப்படின்னு பேர். அந்த சிறப்பு பேரு இந்த உருவம் தான் கொடுத்தது என்று அந்த முஹிதீன் முதல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எங்கப்பா இருக்கிறது? இப்படி இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா இடத்திலையும் சிந்திங்கன்னு சொல்றது காரணமே இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலேயே எவ்வளவு பெரிய கதை, எவ்வளவு பெரிய ஃபிராடு, மார்க்கத்தின் பேரால எவ்வளவு பெரிய வழிகேடு என்பது ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தார்கள். ஆத நபியில இருந்து ரசூல்லா வரையிலையும் எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்க. ஒரு இறை தூதருக்காவது முஹிதீன் என்ற பெயர் உண்டா? நீங்க குர்ஆன் ஃபுல்லா படிச்சு பாருங்க, நபிமாருடைய வரலாறுகள் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வானே வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், அநியாயமாக பல இறை தூதர்கள் இவர்கள் கொலை செய்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பல இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. பல இறை தூதர்கள் போர்களை நிர்பந்தமாக சந்தித்தாங்க. பல நபித்தோழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க போர்க்களத்தில். அப்ப இது மாதிரி மார்க்கத்திற்காண்டி உயிரை விட்ட தியாகிகள், மார்க்கத்திற்காக வேண்டி ஷஹீதாக ஆக்கப்பட்ட பல்வேறு நபிமார்கள், எந்த நபிக்காவது மார்க்கத்துக்கு உயிரை கொடுத்தவர் முஹிதீன் அப்படின்னு பேர் உண்டா? அப்ப இதை எங்க கொண்டு போறாங்க? இந்த கதையின் வழியாக முகமது நபியை விட, ஆதம் நபியை விட, ஈசா நபியை விட, மூசா நபியை விட, ஏன் இப்ராஹிம் நபியை விட இந்த உலகத்தில் எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அவர்களை விட, மார்க்கத்திற்காண்டி எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்களோ அவங்களை விட ஒரு உருவத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரா, அதனால இவர் பெரிய தியாகி. அதானே இதை சொல்ல வராங்க. நபிமார்களை விட மிக உயர்ந்தவர் என்று நம்முடைய மனதில், இன்னும் சொல்ல போனால் பிஞ்சுகளுடைய உள்ளத்தில் அவங்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே இந்த கதைகள்லாம் சொல்றாங்க. இதாவது பரவாயில்ல. முஹிதீன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊர்ல நீங்க பாருங்க, முஹிதீன் பேர் இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியாது. பள்ளிவாசல் கூட முஹிதீன் பள்ளிவாசல். நிறைய பேருக்கு முஹிதீன் சொல்ல தெரியாது. அதனால மைதீன் மைதீன் மைதீன். ஒரு ஊர்ல நீங்க மைதீன் என்ற பேர் இல்லாத ஒரு ஆளை நீங்க காட்டி, ஒரு ஊரை காட்டிருங்க எல்லாத்துக்கும். ஆனா பேர் ஏன் வந்துச்சு தெரியாது. பள்ளிவாசலுக்கும் பேரு முஹிதீன், மனுஷனுக்கும் பேரு முஹிதீன். நம்முடைய இறை தூதருடைய பெயர்கள் கூட இவ்வளவு நம்ம வைத்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளிவாசல் கூட வைத்திருக்க மாட்டோம். ஆனா இந்த பேரை வைக்கிறோம். எல்லாம் இந்த கதை செய்யக்கூடிய வேலை. இன்னும் சொல்ல போனால் அந்த கதையில இன்னும் ஏகப்பட்ட செய்திகளை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு முறை ஏதோ ஒரு பயானுக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி குறிப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிற முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி குறிப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாச்சுன்னா பக்கத்துல ஒரு பறவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இவருக்கு கடுமையான டிஸ்டர்பா இருக்கிறது. அது சத்தம் போட இவருக்கு குறிப்பு எடுக்கவே முடியல. அது சத்தத்தினால இவருக்கு மனது அப்படியே தடுமாறுது. அவுலியாங்கிறாங்க மனசெல்லாம் தடுமாறுதான். ஒரு பறவையினுடைய சத்தத்தினால இவருக்கு குறிப்பு எடுக்க முடியலையா. கடுமையான ஆத்திரம், கடுமையான கோபம். என்ன செய்யறாரு? காத்துக்கு உத்தரவு போடுறாரு. காத்து, இந்த பறவையினால் எனக்கு பயங்கரமான டிஸ்டர்பா இருக்குது, இடையூறாக இருக்கிறது, அதை போட்டு தள்ளிரு அப்படின்னு. உடனே ஒரு காத்து வந்துதான் அந்த உருவத்தை, அந்த பறவையை அப்படியே அழிச்சிருச்சு. அதாவது அதனுடைய ரூகை எடுத்தாச்சு, முடிஞ்சு வச்சு. குறிப்பு எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ரெடியான பிறகு திரும்ப இவரே அந்த பறவைட்ட சொன்னாரா, கும் ஃபீதினில்லா, அல்லாஹ்வுடைய உதவினால் நீ அப்படியே உயிர் பெற்று வா அப்படின்னு. அந்த பறவை அப்படியே உயிரோடி வந்துருச்சான். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானுடைய ஆற்றலை பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய வல்லமை, இறைவன் எவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான் பாத்தீங்களா? எங்க இப்ராஹிம் நபியுடைய வரலாறு வருதா இல்லையா? அங்க இருந்து காப்பி அடிச்சு அதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது ஒண்ணு சேர்க்க பண்ணி இத மாதிரி ஒண்ணு என்ன சும்மா சொன்னாச்சுன்னா ஏத்துக்கிட முடியாதுல்ல. இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க,
யா அல்லாஹ் கைஃப துஹில் மௌத்தா, இறந்த ஒரு ஆளுக்கு நீ எப்படி உயிரை கொடுக்கிற? அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூமின், நீ நம்பிக்கை இல்லையப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு நான் ஒரு இறந்துவிட்ட ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுப்பேன், உயிரை எடுப்பேன், இதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் அதை பார்த்து இன்னும் ஈமான் உறுதிப்படுத்த வேண்டும், அதுக்காக நான் கேட்கிறேன். உடனேதான் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பறவை எடு, அது 4 மலைகளை நீ வை, திரும்ப நீ கூப்பிடு, இறந்து விட்ட அந்த பறவைகள் உன்னிடத்தில் ஓடோடி வரும். இது இறைவன் செய்த ஒரு ஆற்றல். இப்ராஹிம் நபி கூட செய்யல. இப்ராஹிம் நபி இறைவன்கிட்ட கேட்கத்தான் செய்யறாங்க, நீ எப்படி உயிரை கொடுக்கிற, எப்படி உயிரை எடுக்கிற, இதை நான் பார்க்கணுமே. இதுதான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியே உயிரை கொடுக்கவும் இல்லை, இப்ராஹிம் நபியே உயிரை எடுக்கவும் இல்லை. இது வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு. இதுல இருந்து காப்பி அடிச்சு ஒரு பறவையை இவரு கொலை செய்ய சொன்னாராம், அது இறந்து போய் விட்டதா, திரும்ப அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல நீ உயிரோடி வா அப்படின்னு அது வந்துருச்சான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வாரீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இறை தூதர்களுக்கெல்லாம் மகா மேலான அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதர். அவர் கடவுள் என்ற வரத்தை பெற்றவர். அதை சொல்றதுக்கு தான் சுத்தி வளைச்சு இந்த கதைகள்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப நமக்கு தேவை என்ன? இதெல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. ஒரு கதை என்ற அடிப்படையில் சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கேயோ தூக்கி எறிஞ்சிருக்கும். இது மார்க்கம் வஹீயின் அடிப்படையில் வந்தது. ஏனென்றால் நல்லடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி எல்லாம் வழங்குவான் என்று சொல்லிதான் இந்த கதைகளை நம்ப வைக்கிறாங்க. இதுதான் வழிகேடுங்கிறோம். இப்ப இந்த வழிகேடை தெளிவு வருவதற்கு இஸ்லாம் அழகான ஒண்ணு கேட்கிறது. என்ன கேட்குது தெரியுமா? நபியுடைய காலகட்டத்திலையும் இந்த வழிகேடை வஹீயின் அடிப்படையில் தானே சொன்ன, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றான், குல் ஹாத்து புர்ஹானக்கும். இப்படி எல்லாம் கதைகளை சொல்றாங்களா? வஹீயின் அடிப்படையில் இறைவன் தான் சொன்னான் என்ற ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார்களா? ஹாத்து புர்ஹானக்கும், கொண்டாப்பா உன்னுடைய ஆதாரத்தை. மூசா நபியோ ஈசா நபியோ அவர்களை பற்றி ஒரு வரலாறு வருகிறது என்றால் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது, நம்மளால காட்ட முடியுதுல்ல. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பற்றி இந்த வரலாறு இருக்கிறது என்றால் அல்லாஹ் எங்க சொன்னான்? இறை தூதர்கள் எங்கேயாவது வஹீயின் அடிப்படையில் இப்படி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வருவாரு, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும், இப்படின்னு ஏதாவது இருக்கா? சொல்லு. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வருவாரு என்பதாவது நபி அவர்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்களா? எத்தனையோ முன்னறிவிப்புகள் இருக்கத்தானே செய்து. மஹதி வருவார் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது, ஈசா நபி வருவார்கள் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது, கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி வருகின்ற பொழுது விபச்சாரங்கள் பெருகும் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது. இது போன்ற எத்தனையோ முன்னறிவிப்புகள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப எதை சொல்லி இருக்கணும்? முஹிதீன் அப்படின்னு ஒரு ஆள் வருவாரு, மிகப்பெரிய தீர்க்கதரிசி அல்லது மிகப்பெரிய அவுலியா, அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய மகான். நீங்க எதை சொல்றீங்களோ அதுல ஒரு வார்த்தையாவது முஹம்மது நபி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? இறைவன் சொல்லி இருக்கிறானா? இதைத்தான் அல்லாஹ் கேட்க சொல்றான். முதல்ல சிந்திச்சு பாருங்கப்பா. நீங்க சிந்திச்சு பார்த்து இது எங்க இருக்குது அப்படி நீங்க கேளுங்க. கேள்வி என்னைக்கு கேட்காமல் விடுகிறோமோ அன்றைக்குத்தான் வழிகேடு நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆதாரத்தை கேளுங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சிந்திச்சு பாருங்க என்று சொல்வதற்கு பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவான், இன்ன ஷர்ர தவாபி இந்தல்லாஹி அஸ்ஸும்முன் புக்குமுல்லதி லா யாக்கிலூன். இந்த உலகத்துல எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கிறது, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறது. இந்த உயிரினங்கள்ல மிக மிக கெட்டவை யாரு தெரியுமா? இறைவன் படைத்த ஆடு மாடு கோழி அல்லது மனுஷன் ஜின்கள் ஷைத்தான் எல்லாத்தையும் எடுத்துக்க, எல்லா படைப்புகள்லையும் மிக மிக கெட்டவை யாரு தெரியுமா? சும்மன் புக்குமுல்லதி லா யாக்கிலூன். ஊமையர்கள் குருடர்கள், சிந்திக்காம இருக்கிறாங்களே அந்த ஊமையர்கள் குருடர்கள். சிந்திக்காம இருக்கவன் தான் மனித குலத்திலேயே மிக மோசமானவன். எவன் சொன்னாலும் தலையாட்டுவது, யார் சொன்னாலும் தலையாட்டுவது, அதுவும் வஹீதானே, இதுவும் வஹீதானே, இதுவும் சரிதானே, அதுவும் சரிதானே. அது எப்படிப்பா சரியா இருக்க முடியும்? தண்ணியும் சாராயமும் சரியா இருக்க முடியுமா? நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சரியா இருக்க முடியுமா? எப்படி சரியா இருக்க முடியும்? நம்மளையும் சில பேர் அவர் சொல்றாருல அதுவும் சரியா தாப்பா இருக்கும், இவர் சொல்றதுல இதுவும் சரியா தாப்பா இருக்கும். இந்த நடுநிலை வேஷம் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீ சிந்திக்கல, நீ மனிதர்களை கேடு கட்டவன், மோசமானவன்,
சிந்தி. சிந்திக்கவில்லை என்றால் உனக்கு எதுக்கு அல்லாஹ் அறிவை தரணும்? எல்லாத்துக்கும் அறிவை கொடுக்காம மனித குலத்திற்கு அல்லாஹ் அறிவை தந்ததுடைய காரணம் என்ன? ஒரு காக்காவுக்கு கொடுக்கல, ஒரு கால்நடைக்கு அல்லாஹ் கொடுக்கல, இன்ன பிற உயிரினங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம நமக்கு தந்ததுடைய நோக்கம் என்ன? அறிவை தந்ததுடைய நோக்கம் என்ன? சிந்தியப்பா. குர்ஆனுடைய வசனமா இருந்தாலும் அது குர்ஆனுடைய வசனமா, அதை யோசிச்சுப்பார், அதை சிந்திச்சுப்பார். இறைவன் இப்படி எல்லாம் பல்வேறு கட்டத்தில் நமக்கு அறிவுரை வழங்குகிறான். அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கும் போதே அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றான். நபியே, இந்த வேதத்தை உங்களுக்கு நாம இறக்கியிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ரெண்டு காரணத்திற்காக. லித்துபையினல் லின்னாஸ், இந்த வேதத்தை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவர்கள் சிந்திக்கணும். இந்த வேதத்தை இறக்குறதுக்கு உண்டான காரணமே ரெண்டு தான். நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், ரெண்டாவது அவர்கள் இந்த வேதத்தை படித்து சிந்திக்கணும். சிந்திப்பதற்கு தான். அதனாலதான் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த குர்ஆனை உங்களுக்கு எளிமையாக ஆக்கி தந்திருக்கிறோம். வலக்கத் யஸ்ஸர்னா ذிக்ர ஃபஹல் மின் முதக்கிர், இந்த வேதத்தை குர்ஆனை ரொம்ப லேசாக தந்திருக்கிறோம். உங்களை யாராவது சிந்திக்கிறாள் உண்டா? உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? ஏன் சிந்திக்காம இருக்கிறீங்க? குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல கேட்கிறான். ஒரு சமயம் வழிகேடை வாங்குவது ஒரு பக்கம், சிந்திக்காம, இந்த சிந்திக்காம வழிகேடை வாங்கி நம்ம இருந்து விட்டோம் என்றால் அது உலகத்திலையும் கேடு, மறுமையிலையும் கேடு. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வேதத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, நன்மை தீமைகளை பற்றி எதையும் பற்றி கவலைப்படாம சிந்திக்காம அவன் இருக்கிறான் என்றால் மறுமையில நரகம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத, உங்களுடைய உள்ளங்கள், செவிப்புலன்கள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணு எல்லாமே நாளை மறுமையில விசாரணை செய்யப்படும். ஏன் ஏப்ப நீ சிந்திக்காம இருந்த? அப்ப வழிகேடு என்பது இது போன்ற வகை செய்தியின் அடிப்படையில் நிறைய வழிகேடுகள் வரும். அந்த வழிகேடுல இருந்து நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் இது சரியா, இது தப்பா, 4 கேள்வி கேளுங்க. நம்முடைய அறிவை அங்க பயன்படுத்துங்க. இது வகை செய்திதான் என்பதை தெளிவுபடுத்துங்க. எப்பொழுது இப்படி 4 கேள்வி கேட்கிறோமோ வகை செய்தி தனியாக வந்துரும். வழிகேடுகள் என்பது நம்மை விட்டு விலகி சென்றோம். அதனால எல்லா நேரத்திலையும் இந்த ஏகத்துவ கொள்கையில விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மைத்தான் வழிகெடுப்பதற்கு வஹி என்ற பேர்ல, அதே போன்று இறை செய்தி என்ற பேர்ல நிறைய பேர் வருவாங்க. முதல்ல கேள்வி கேட்க பழகணும். இது சரியா, இது தப்பா, எங்க ஆயத்துல இருக்கிறது, இல்ல இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எங்க கொண்டு வா இந்த ஆயத்தை, ஹதீஸை என்னைக்கு நாம கேள்வி கேட்டு தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த கொள்கையில நிலையாக இருக்க முடியும். இந்த கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையிலே மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வல்ல அல்லாஹ் அது போன்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற ஊரிலே அங்கே இருக்கக்கூடிய ஜாமி மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்ற பழங்காலத்து பள்ளிவாசல், அதாவது முகலாயருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே கலவரத்தை ஏற்படுத்தி ஏறத்தாழ 5 முஸ்லிம்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுகளை சமூக வலைதளங்கள், செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம். இந்த இந்திய திருநாட்டிலே பொதுவாக பல்வேறு கட்டங்களிலே இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்தி சூழ்ச்சிகள் செய்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது சிலவருடைய திட்டம். அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதியை, அங்கு ராமர் பிறந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லி இந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று ஷாஹின் பாக் அந்த பள்ளிவாசல், இப்பொழுது சம்பல் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல், அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஏதாவது ஒரு பள்ளிவாசலை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு சிந்தனைக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன். பாபர் மசீதுடைய காலகட்டத்தில் அதனுடைய விவகாரங்கள் மிக கடுமையாக
மக்களுக்கு மத்தியிலே விவாத பொருளாக பேசப்படுகின்ற பொழுது சில நடுநிலை இந்து சகோதரர்கள் அல்லது இஸ்லாமியர்கள்ல சில பேரு, எதுக்கப்பா ஒரு இடத்துக்காண்டி நம்ம சண்டை போடணும், ஒரு பள்ளிவாசல் தானே அவங்க கேட்கிறாங்க, அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தானே, எதுக்கு நமக்குள்ள சண்டை என்ற இந்த பிரச்சாரத்தை அன்னைக்கு வெகுஜன மக்கள்ல சில பேர் வச்சாங்க. ஒரு பள்ளிவாசல் தானே. அப்பமே இஸ்லாமியர்கள்ல சில பேர் இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க, ஒரு பள்ளிவாசல் என்றால் கொடுத்து விட்டு போறதுல பிரச்சனை இல்லை, பாபர் மசூதி என்ற ஒரு பள்ளிவாசல் தானே, சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிருவோம். ஆனால் அவர்களுடைய லிஸ்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கிறது, அதனாலதான் அந்த பள்ளிவாசலை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று அன்றைக்கு முஸ்லிம்கள் பேசினார்கள். அது இன்றைக்கு உண்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு பள்ளிவாசல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்தடுத்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலும் கோயில் இருந்ததாக சொல்லி முஸ்லிம்களை சுட்டுக் கொள்ளுகின்ற மிக கொடுமையான ஒரு நிகழ்வு. இதற்கு மத்திய அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள், உளவுத்துறைகள் அல்லது பல்வேறு அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே உடன்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? இஸ்லாமியர்கள் இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கின்ற பொழுது பேசாம கோழைகளாக இருக்கணுமா? சில பேர் இப்படின்னு கேட்பாங்க. கோழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுவது மாதிரி இந்த பிரச்சனைக்கும் இஸ்லாம் வழிகாட்டாதா? அழகான முறையில் வழிகாட்டும். ரெண்டு விஷயம். ஒண்ணு என்ன, வெகுஜன மக்களிடத்தில் நம்முடைய பாதிப்பை எடுத்து சொல்லலாம். 400 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது, இன்றைக்கும் பல நூற்றாண்டுகளாக இருந்த அந்த பள்ளிவாசல் இடிப்பதற்கு திட்டமிடுகிறார்களே, இது ஒரு அநியாயம் இல்லையா? அப்பாவி இஸ்லாமியர்கள் துப்பாக்கியால் சுடப்படுகிறார்களே, இது அநியாயம் இல்லையா? மாட்டுக்கறியின் பேரால பல்வேறு இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டாங்களே, நடு ரோட்டில் கம்பால அடித்து கொலை செய்தாங்களே, இது எல்லாம் தப்பு இல்லையா? இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்களை இன்ன பிற வெகுஜன மக்கள்கிட்ட பிரச்சாரம் வாயிலாக எடுத்து சொல்லலாம். இது ஒண்ணு. அடுத்து இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடியது, என்றைக்கு நம்ம இடத்தில் இது போன்ற சக்தி இல்லையோ அன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. நபிமார்கள் எல்லாம் அதுதான் கடைபிடிச்சாங்க. மக்காவுல ரசூல்லா இருந்த நிலை என்ன? மிக கடுமையாக அடி உத எல்லா பிரச்சனை, வீட்டுல கூட தொழ முடியாத ஒரு நிலை, அதான இன்னைக்கும் இருக்கிறது. அப்ப ரசூல்லா சொன்னது பொறுமை. அந்த பொறுமை இருங்க, இறைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான். இது ரசூல்லா சொன்னது. இப்ராஹிம் நபி, மூசா நபி, எல்லா நபிமாருடைய வரலாறு நீங்க பாருங்க. அவங்களுக்கு சக்தி இல்லாத நேரத்தில் ஆட்சியாளர்களும் அடக்குமுறையாளர்களும் அவங்களை அடக்க முற்படுகின்ற பொழுது பொறுமையாத்தான் இருந்தாங்க. அந்த பொறுமை என்பது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதுதான் இப்பவும் நம்மளுக்கு தேவை. ஒன்னும் நம்மால் இயன்ற அளவுக்கு வெகுஜன மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகலாம். இரண்டாவது பொறுமையாக இருக்கணும். இறைவனுக்காக கொள்கையை விட்டு தடமாடிடக்கூடாது. இறைவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பொறுமையா இருக்கும். இந்த ரெண்டு தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி. இஸ்லாம் நமக்கு சொல்லி தருவது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.